السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. இன்னைக்கு நம்ம பார்க்கிற பாடம் ஃபஸ்லுன் தொழுகையை பசாதாக்குவதின் பயான். ஹனஃபி மதுஹபிலையும் ஷாஃபிஈ மதுஹபிலையும் தொழுகையை ஃபசாதாக்கக்கூடிய காரியங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 1வது ஹாஷியால பாத்தீங்கன்னா, ஷாஃபி இடத்தில் தொழுகையை 5 காரியம் பாத்திலாக்கும். 1வது, 2வது, 3வதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவா எழுதியிருப்பாங்க. நீங்க ஷாஃபி மதுஹபை சார்ந்தவங்க அதை வாசிச்சுக்கோங்க. சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லி தரேன். இல்லைன்னா நம்முடைய உஸ்தாதுமார்கள்ட்ட கேட்டு நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லித்தரேன். ஹனஃபி மதுஹபில் என்னென்ன தொழுகையை முறிக்கும் அப்படிங்கறத இங்க மத்தன்ல உங்களுக்கு கொண்டு வரணும். வாசிப்போங்களா? பிஸ்மில்லாஹ். யாதொன்னை திண்டால் குடித்தால் பேசினால் அது கொஞ்சமானாலும் மறதியானாலும் ஃபசாதாகும். தொழுதுகளே நம்ம நின்னுட்டோம், அல்லாஹு அக்பர் தக்பீர் தஹரீமா கட்டிட்டோம்னு சொன்னா, அதுக்கப்புறம் வெளியிருந்து நம்ம குடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் குடிக்கிறது அல்லது ஏதாவது ஒரு வார்த்தையை நாம் பேசுறது, அது கொஞ்சம் தான் நான் பேசினேன் அல்லது கொஞ்சம் தான் நான் குடிச்சேன், கொஞ்சம் தான் நான் சாப்பிட்டேன், அது கொஞ்சமானாலும் சரி, இல்ல நான் மறந்துட்டு தெரியாம பேசிட்டேன், வாயில டக்குன்னு அந்த வார்த்தை வந்துருச்சு, மறந்து செஞ்சாலும் சரி, மறந்து குடித்தாலும், மறந்து சாப்பிட்டாலும், மறந்து பேசினாலும் அது தொழுகையை முறித்துவிடும். தொழுகை ஃபசாதாகும், முறிந்து போகும். ஆனால் தின்னப்பட்டது அதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஒரு கடலை மட்டுக்கு தாளாலே பல்லு பல்லுகளுக்கு இடையில் உண்டாயிருந்து அதை முழுங்கி விட்டால் ஃபசாதாக்காது. இங்க 2 விஷயம். வெளியிருந்து போகக்கூடிய உணவா இருந்தா தொழுகை முறிஞ்சிரும். ஏற்கனவே பல்லுக்குள்ள சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இது இந்த பல்லுகளுக்கு இடையில் இருக்குது. அது ஒரு கடலை அளவுக்கு, ஒரு கடலையை விட சின்ன அளவுக்கு இருக்கிறதுன்னா, அந்த விட சின்ன அளவுக்கு இருந்தா தொழுகை முடியாது. சின்னதா உள்ள ஏதாவது சிக்கிட்டு இருக்கு, அதை நம்ம டக்குன்னு முழுங்கிட்டா தொழுக முடியாது. பல்லுகளுக்கு உள்ள, வாய்க்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை சொல்றாங்க. வெளியிருந்து போனா, அது தெரிஞ்சு போனாலும் சரி, தெரியாம போனாலும் சரி, மறந்து சாப்பிட்டாலும் சரி, என்ன ஆயிரும்? தொழுகை முறிந்து விடும். அப்போ யாதொன்னை திண்டால் குடித்தால் பேசினால் அது கொஞ்சமானாலும் மறதியானாலும் ஃபசாதாகும். ஆனால் தின்னப்பட்டது ஒரு கடலை மட்டுக்கு தாளாலே, தாளாலேன்னு என்னது? கீழே பல்லுகளுக்கு இடையில் மட்டும்தான் அளவு, பல்லுகளுக்கு இடையில் உண்டாயிருந்து அதை முழுங்கிவிட்டால் ஃபசாதாக்காது. தங்கடமன்றி கனைக்கிறதில், தும்முறதில், இருமுறதில், ஏப்பம் விடுகிறதில் 4 விஷயம். எந்தவித சங்கடங்களும் இல்லாமல் கனைக்கிறதுனாலயோ, தும்மறனாலயோ, இருமுறதுனாலயோ, ஏப்ப விட்டனாலயோ, இதனால் அல்லது கொட்டாவி 5 இருக்குன்னா, 1 கனைத்தல் என்று கனைக்கிறது, தேவையில்லாம கனைச்சு, அல்லது தும்மறது, அல்லது இருமறது 3, ஏப்பம் விடுறது 4, கொட்டாவி விடுறது 5. இந்த 5 விஷயத்தில் ஹரஃபுகள் உண்டாகிட்டால், ஹரஃப்னா எழுத்து, உதாரணம் ஆ அப்படிங்கிறது தமிழ்ல ஒரு எழுத்து, ஏ அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ஒரு எழுத்து, அலிஃப் அப்படிங்கிறது அரபில ஒரு எழுத்து, இந்த ஆ, இந்த ஹரஃபுகள் ஏதேனும் ஆ, உ, இ அந்த மாதிரி ஏதேனும் ஹர்ஃபுகள் உண்டாகிட்டால் ஃபசாதாக்கும். தங்கடம் கொண்டாகிட்டால் ஃபசாதாக்காது. ஏப்ப வரப்ப அந்த சவுண்ட் வந்துருச்சு, அந்த அது வருது, அல்லது தும்மல், அச்சு அச்சு, அப்ப ஆ இச்சுங்கிற அந்த அச்சு அந்த சவுண்ட் வருது, அல்லது கொட்டாவி விடும்பொழுது ஆ ஆ அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. தக்க காரணமோடு வெளியே வந்ததுன்னா பிரச்சனை இல்லை. காரணம் இல்லாமல் தேவையில்லாம கனைக்கிறதுனாலயோ, தும்மனனாலயோ, இருமனனாலயோ, ஏப்பம் விட்டதுனாலயோ, கொட்டாவி விட்டதுனாலயோ, காரணம் இல்லாமல் இந்த ஹர்ஃபுகள் ஒரு எழுத்து உண்டாகினால் ஃபசாதாகும். தக்க காரணம் தங்கடம் கொண்டாகிட்டால் ஃபசாதாக்காது. புரிஞ்சுதுங்களா? இன்னும் மிகுந்த அமலும் ஃபசாதாக்கும். ஓவரா செய்யக்கூடிய காரியங்கள். அது என்னங்க ஓவரா செய்யக்கூடிய காரியங்கள்? மிகுந்த அமல், அமல்னா காரியம். மிகுந்த அமல் என்பது தூரத்தில் நின்று பார்த்தவன், நமக்கு தள்ளி இருந்து ஒருத்தன் பார்க்கிறான், அவனுக்கு இவன் தொழுகையில் இல்லை என்று ஷக்காக மாட்டானே, அதான் இருக்கும். ஷக்குனா சந்தேகம். தூரத்துல நின்று ஒருத்தன் பார்க்கிறான், அவன் பார்க்கிறவன் இவன் தொழுகையிலேயே கிடையாது அப்படின்னு உறுதியானா
நம்முடைய அந்த செயல்பாடுகள் தொழுகையை பாத்திலாக்கிரும். இல்ல தொழுகையில இருக்கிறானா இல்லையாங்கிற சந்தேகம் வருது. அது கூட நம்முடைய தொழுகையை பாத்திலாக ஆக்காது. அந்த அளவுக்கு ஒரு காரியங்கள செய்றோம். வெளிய இருந்து பார்க்கிறவன் தொழுகையிலேயே இல்லன்னு நெனைக்கிறது. ஒரு டைம் நான் வந்து இங்க உஸ்தாதா இருக்கிறப்போ ஒரு பையன் தொழுகையில நின்னுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் சும்மா நின்னுட்ட உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. எல்லாரும் தொழுகையில நிக்கிறாங்க. இவன் பாரு 2 கைய போட்டு சும்மா நின்னுட்டு, அ அசால்ட்டா நின்னுட்டு இருக்கிறான்ட்டு, போய் அவன போய் "தம்பி தக்பீர் கட்டுப்பான்னு" போய் பின்னாடி தட்டுறேன். அவன் டபால்னு கைய கட்டிக்கிட்டான். அதாவது அவன் தொழுதுட்டு தான் இருக்கிறான். ஆனா, சும்மா வெறுங்கைய விட்டுக்கிட்டு சும்மா நின்னுட்டு தலைய அசைச்சுட்டு இருந்த மாரி இருந்தது. அப்ப நான் என்ன நெனச்சேன், தொழுகவே இல்லன்னு நெனச்சேன். அப்ப அதான். வெளியிருந்து பார்க்கக்கூடிய ஒருவன் இவன் தொழுகையிலேயே இல்லை என்று உறுதி கொள்ளுதல். இப்படிப்பட்ட செயல்கள் தொழுகையை முறிச்சிரும். ஷக்காக மாட்டானே, சந்தேகிக்க மாட்டானே. என்னன்னு? இவன் தொழுகையில இருக்கிறானா? தொழுகையில இல்லையாங்கிற சந்தேகமே எனக்கு கிடையாது. தெளிவா தெரியும் இவன் தொழுகையில இல்லதான்னு. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய தொழுகையை முறிக்கக்கூடியது. அமலுல் கசீர் மிகுந்த அமல். தொழுகையை முறிச்சிரும். அப்ப பாருங்க எதெல்லாம் தொழுகையை முறிக்குதுன்னு பாருங்க. இனி தொழுகையில் தொடங்கிய பின் இடையில் ஞாபகத்தோடு உதிரின்றியே உதிர்னா தக்க காரணம். தப்பித்துக் கொள்வதற்குள்ள காரணம். உதிரு தக்க காரணம் இல்லாமல் தொழுகையை முறிக்கிறது ஹராம். எந்தவித காரணமே இல்லாம தொடங்கி போட்டு இடையில முடிக்கிறது ஹராம். உதிரு கொண்டு முறிக்கிறதாவது அது என்னங்க அப்போ உதிரு கொண்டு முறிக்கலாமா? தக்க காரணங்கள் இருந்தா முறிக்கலாமான்னா முறிக்கலாம். உதிரு கொண்டு முறிக்கிறதாவது முபாகாவும், முஸ்தஹப்பாவும், வாஜிபாவும். எப்படி பாருங்க முபாகாவும் இருக்கும், முஸ்தஹப்பாவும் இருக்கும், வாஜிபாவும் ஆகிவிடும். முபாகனா என்ன? ஆகும். ஓகே. பிரச்சனை இல்ல. முஸ்தஹப்னா என்னது? நன்மை. வாஜிப்னா என்னது? கட்டாயம். சில நேரங்கள்ல தொழுகையை நம்ம விட்டு முறிஞ்சு வெளிய வர்றது கட்டாயம். சில நேரத்துல நன்மை தரும். சில நேரத்துல ஓகே கூடும். அதெல்லாம் என்னன்னு இப்ப பார்த்துருவோம். எப்படி எனில், தன் முதல்னா காசு சொத்து. ஓ முதலா கேட்பாங்கல்ல. ஓ முதலான் இந்த முதல் தன் முதலில் சொத்தில் ஒரு திர்கம் தப்புறதை பயந்தால். ஒரு திர்கம்னா என்னன்னா அப்ராக்ஸிமேட்டா சொல்லணும்னா 3 கிராம் வெள்ளி. 3 கிராம் வெள்ளிக்கு என்ன ரேட் வருதுன்னு பார்த்துக்கங்க. அந்த அளவுக்குள்ள காசு நம்மள்ட்ட என்ன தப்பி போகுது, திருட்டு போகுது, அல்லது நம்மை விட்டும் தொலைந்து போகுது. ஏதாவது ஒரு காரணம். நம்மை விட்டும் தப்பி போகிறது என்றால், அப்போ தொழுகையை முறிக்கிறது முபாஹ். நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம செருப்பு திருடுறான். செருப்பு அந்த 3 கிராம் வெள்ளியுடைய ரேட்டுக்கு வருதுன்னு வைங்க. ஃபோன் எடுக்க வர்றான். கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கும். தொழுதுட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபோன் வச்சிருக்கிறோம் முன்னாடி. ஃபோன் ஒருத்தன் வந்து எடுக்கிறேன்னு சொன்னா, தாராளமா நம்ம என்ன பண்ணலாம்? தொழுகையை முறிக்கிறது நமக்கு முபாஹ். அனுமதி இருக்குது. தண்ணீயில் ஆண்டு போறவனை, தீயில் கரிந்து போறவனை. தண்ணீல மூழ்கி போயிட்டு இருக்கிறான். நம்ம கடற்கரையில தொழுதுட்டு இருக்கிறோம். தண்ணீல ஒருத்தன் கத்துறான். அல்லது வீட்ல தொழுதுட்டு இருக்கிறோம். வெளிய ஸ்விம்மிங் பூல்ல ஒரு குழந்தை விழுந்தோ அஸ்தக்ஃபிருல்லாஹ். யாரோ ஒருத்தன் விழுந்து கத்துறான். என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, முழுகுறேன் காப்பாத்துங்க. அதான். தண்ணீல ஆண்டு போறவனை, தண்ணீயில் மூழ்கி போறவனை, தீயில் கரிந்து போறவனை, தீயில மாட்டிக்கிட்டான். இவர்களை ஹலாஸ் ஆக்குறதற்காக, பாதுகாப்பதற்காக முறிக்கிறது. நம்ம தொழுகையை விட்டுட்டு போய் அவங்கள காப்பாத்துறது வாஜிபு, கட்டாயம். பரலான தொழுகையில் அதாவை இனி பரலான தொழுகையை எத்திக் கொள்வது பாது இத்ராக்கி ஃபரீதா. கொஞ்சம் சில மசாலாக்கள் முக்கியமான மசாலாக்கள் வருது. நம்முடைய சகோதரி ஹாஜிரா அவர்கள் ரொம்ப அழகான கேள்வியை இந்த பாடத்துல கேட்டிருந்தாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு பரிபூர்ணமான பரக்கத்து செய்யட்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாவித கயிறு பழக்கத்துகளையும் வழங்கட்டும். தெளிவான இறை ஞானங்களை அல்லாஹு தஆலா அவருடைய கல்புகளில் குடிகொள்ள செய்யட்டும். அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வியா இருந்தது. நல்ல என்னை தேட வச்சு கொஞ்சம் விஷயங்கள தேடுனேன். அல்ஹம்துலில்லாஹ். சில முடிச்சுகள் இது போன்ற கேள்விகள்னால அவிழும். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். சரிம்மா. இப்ப பாருங்க, விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் தனியா தொழுதுட்டேன். பரத தொழுகைக்கு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி யாரையும் காணோம் பள்ளிவாசல்ன்னு சொல்லிட்டு, அல்லது வீடுகள்லயோ எதுலயோ ஒண்ணு. நான் என்ன பண்ணிட்டேன், தனியா நான் அல்லாஹ் அக்பர்ன்னு தக்பீர் கட்டிட்டேன். பரத தொழுகை. இப்போ ஃபஜ்ர் தொழுகைக்கு 2 ரக்காத் இருக்குது. நான் தக்பீர் கட்டிட்டேன். நான் தக்பீர் கட்டி நின்னுட்டு இருக்கும் பொழுது, என்ன வந்துச்சு பள்ளிவாசல்லயோ அல்லது எங்கேயோ அங்க ஒரு ஜமாத்து நிலைநிறுத்தப்படுது. பெரிய கூட்டம் வந்து இக்காமத் சொல்லி தொழுகை தொடங்குனா, நான் என்ன பண்ணணும்? தொழுகைய முறிச்சுட்டு அந்த இமாம் ஜமாத்ல போய் சேர்ந்துக்கணும். ஃபர்ஸ்ட் ரக்காத்துல நான் அப்பதான் தக்பீர் கட்டியிருந்தாலும் சரி, அல்லது ஃபர்ஸ்ட் ரக்காத் நான் சுஜூது போயிட்டு எந்திரிச்சு 2வது ரக்காத் நின்னுட்டு இருக்கிறேன். அப்படியா இருந்தாலும் தொழுகைய விட்டுட்டு போய் ஜாயின் பண்ணிக்கணும். 2வது ரக்காத்துக்கும் நான் சுஜூது போயி முடிவுக்கே வந்துட்டேன்னு சொன்னா, அப்ப வந்து நான் போகணும்னு அவசியம் இல்ல. நானே தொழுது முடிச்சு சலாம் குடுத்து போட்டு எந்திரிச்சு போயிரலாம். சரி. இதே லுகர் பாருங்க, லுகர்ல 4 ரக்காத் இருக்குது. இப்ப நான் முதல் ரக்காத்துல நின்னுட்டு இருக்கிறேன். அப்பதான் தக்பீர் கட்டியிருக்கிறேன். அங்க ஜமாத் வைக்கப்படுதுன்னு சொன்னா விட்டுட்டு போணும். முதல் ரக்காத்துல நான் சுஜூது செஞ்சு,
ஒரு ரக்காத்தை நான் ஃபுல்லாக்கிட்டேன்னு சொன்னா இன்னொரு ரக்காத்தையும் சேர்த்து 2 ரக்காத்தா முடிச்சு சலாம் கொடுத்துட்டு தொழுகையை விட்டுட்டு நான் என்ன பண்ணணும்? போய் இமாமத்து கூட சேர்ந்துக்கணும். 3வது ரக்காத்து நான் எந்திரிச்சு நிக்கிறேன். அப்பதான் நிக்கிறேன். 2 ரக்காத்து முடிஞ்சதுல. இப்போ ஜமாத் வந்துச்சுன்னு சொன்னா, நான் 2 ரக்காத் தொழுதனால முதல் பார்ட் நிறைவேறிருச்சு. அடுத்து 2வது பார்ட்ல இப்பதான் தொடங்கியிருக்கிறேன். அப்ப தொழுகைய விட்டுட்டு போய் சேர்ந்துரணும். அதே 3வது ரக்காத்லயும் நான் சுஜூது போயி 3வது ரக்காத்தையும் நான் ஃபுல் பண்ணிட்டேன்னா, அப்ப இக்காமத் சொன்னாங்கன்னு சொன்னா, நான் 4வது ரக்காத்தையும் தொழுது முடிச்சுட்டு, அவங்க கூட போய் நின்னு நஃபீலா தொழுதுக்கலாம். இதுதான் வந்து கான்செப்ட். சரி, இப்ப இத நான் வாசிக்கிறேன். அப்போ வரக்கூடிய கேள்விகளையும் பதிலையும் நான் சொல்றேன். பாருங்க. ஃபர்லான தொழுகையில் அங்க இருந்தா ஆமா. அதாவைன்னு சொன்னா அந்த வக்து தொழுகை. கலா வக்து முடிஞ்சு போச்சுன்னா, அந்த தொழுகைய நம்ம தொழுகிறதுக்கு பேரு கலா. வக்திலேயே அந்த டைம்லயே தொழுகிற நிறைவேற்றுதல் நிறைவேற்றுதல். வக்திலேயே கரெக்ட்டான டைம்ல நிறைவேத்துறது. அதான் தொழுகைம்பாங்க. வக்து முடிஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கலாம்போம். சரிம்மா. பரலான தொழுகையில் அதாவை தனித்தவனாக ஷுரூ செய்த பின், ஷுரூனா துவங்குதல். தனிச்சு என்ன பண்ணிட்டான்? ஷுரூ செய்த பின் இக்காமத்து சொல்லப்பட்டால், தொழுகைக்கு ஒரு ஜமாத்துக்கு என்ன சொல்லப்படுது? இக்காமத் சொல்லப்படுது. நான் தனியா வேற தொழுக ஆரம்பிச்சிட்டேன் என்று சொன்னால், அதை ஜமாத்துடன் நிரப்பமாக செய்கிறதற்காக முறிக்கிறது முஸ்தஹப்பு. ஜமாத்தோடு சேர்ந்து போய் நான் தொழுகணுங்கிறதுக்காக, நான் தனியா தொழுகிற தொழுகையை விட்டுட்டு போறது என்னது? நன்மைக்குரிய காரியம். இந்த தொழுகையை நான் முறிக்கிறது முஸ்தஹப்பு, நன்மைக்குரிய காரியம். ஆன போதே நவ்வால் அல்லாத தொழுகையில், நவ்வாலு தொழுகை என்னது? லுகர்ல 4, அசர்ல 4, இஷால 4. அப்ப நவ்வாலு அல்லாத தொழுகை என்னது? ஃபஜ்ரும், மக்ரிபும். ஃபஜ்ர்ல 2, மக்ரிப்ல 3. இந்த தொழுகையில் முந்தின ரக்காத்தை, ஃபர்ஸ்ட் ரக்காத்தை சஜிதா கொண்டு கைதிடவில்லையானாலும், கைதிட்டுட்டாலும், இதுன்னு சொன்னா நிபந்தனை. அதோடு சேர்த்து விட்டுட்டாலும், அப்ப ஃபர்ஸ்ட் ரக்காத்து, முதல் ரக்காத்த நான் கைதிட்டுட்டேன். எதை கொண்டு? சுஜூத கொண்டு. சுஜூதுல போயிட்டு சேர்ந்துட்டாலும் சரி, சுஜூது போகாம சும்மா நின்னுட்டு இருந்தாலும் சரி. அப்போ இக்காமத் சொல்லப்பட்டால், ஒரு சலாம் சொல்லி முறித்து விட்டு இமாமை துயருவான். இப்ப ஹாஜிரா கேட்ட கேள்விதான். ஒரு சலாம் சொல்லினா என்ன ஹஸ்ரத்? அப்படின்னு கேட்டாங்க. இப்ப வந்து தொழுகையை நம்ம முறிக்கணும். முறிக்கிறது முஸ்தஹப். தொழுகையை முறிக்கிறதுன்னு என்னது? தொழுகைக்கு இல்லாத ஒரு காரியத்தை செய்யுதல். இப்போ எந்திரிச்சு நடக்கிறோம். இது கூட தொழுகையை முறிச்சுட்டு போறதுதான். ஏ தம்பி அப்படின்னு கூப்பிடுறோம். இதுவும் தொழுகையை முறிக்கிறது தான். அந்த மாதிரி என்னென்ன காரியங்கள் இருக்கு? ஒரு கேஸ் ட்ரபிள். அப்படி கூட சிலர் தொழுகையை முறிக்கிறாங்கன்னு வெப்பம் ஒரு கற்பனையில. சரியோ தப்போங்கிறது 2வது விஷயம். ஆமா, தொழுகை முறிஞ்சுது சார். நல்லா இருக்கியாப்பா? அப்படிங்கிற தக்பீர் கட்டிட்டு. தொழுகை முறிஞ்சிருச்சு சார். நம்ம படிச்சோம் இல்லையா? சாப்பிட்டால், குடித்தால், திண்டால், அதே மாதிரி கனைத்தால், தேவையில்லாமல் ஆ, ஈ, ஊ என்ற ஹர்ஃப்களை ஏற்படுத்தினால், இதெல்லாம் தொழுகையை முறிக்கக்கூடிய வழிமுறைகள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நம்ம தொழுகையை விட்டு போட்டு இமாம்கிட்ட போய் சேரணும். அப்ப அதுக்கு என்ன மெத்தடு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ன்னு சொல்லி தொழுகையினுடைய கடைசியில நம்ம சொல்றோம் இல்ல, தொழுகையை முடிச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம ஒரு சலாம் சொல்லி. இப்ப அதுக்கு தலையை திருப்பணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலையை திருப்பினாலும் சரி, தலையை திருப்பாட்டியும் சரி. ஏன்னா தலையை திருப்புதல்ங்கிறது சுன்னத்து தான். தலையை திருப்பாம ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ன்னு தொழுகை கூடிரும். அதே மாதிரிதான் இங்க தலையை திருப்பினாலும் சரி, தலையை திருப்பாட்டியும் சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்ன்னு சொல்லிட்டான்னு சொன்னா என்ன ஆயிரும்? அவருடைய தொழுகை முறிந்து போய்விடும். அப்ப அது ஒரு ஒழுக்கமான, ஒரு அழகான நடைமுறை. அதனாலதான் தொழுகையை முடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்றோம்? ஒரு சலாம் சொல்லி முறித்து விட்டு இமாமை துயர்வான் போய் ஃபாலோ பண்ணிடுவான். இப்ப 2ஆம் ரக்காத்தை சஜிதா கொண்டு கைதிட்டுட்டால் முறிக்க மாட்டேன். இப்ப ஃபஜ்ர் தொழுகிறவன் ஒரு ரக்காத்துனா சரி, 2வது ரக்காத்து எந்திரிச்சுனா கூட சரி, 2வது ரக்காத் சுஜூதுக்கே போயிட்டான்னு சொன்னா அவன் முறிச்சிட்டு போகணுங்கிற அவசியம் இல்ல. அவன் என்ன பண்ணுவான்? முறிக்க மாட்டான். நிரப்பமாக தொழுது போடுவான். அவனே 2 ரக்காத் தொழுது சலாம் கொடுத்து போட்டு எந்திரிச்சு போக வேண்டியதுதான். சரியாமா? சரி. நவ்வாலாகிய தொழுகை. இப்ப இது ஃபஜ்ருக்கு சரியா சார். லுகருக்கு 4 ரக்காத் இருக்குது. இதுக்கு என்னென்ன பண்ணலாம்? பாருங்க. நவ்வாலாகிய தொழுகையில் முந்தின ரக்காத்தை சஜிதா கொண்டு கைதிடும் முன்னாலே முறித்து போடுவான். நான் ஃபர்ஸ்ட் ரக்காத் என்ன பண்ணல? சுஜூதுக்கு கொண்டு கைதிடல. சுஜூதுக்கே போகல. அப்பதான் தக்பீர் கட்டிட்டு நிக்கிறேன்னு சொன்னா, இப்ப இக்காமத் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ்ன்னு என்ன பண்ண வேண்டியதுதான்? நம்ம முறிச்சிட்டு தொழுகையை முறித்து விட்டு போகிறதுதான். கைதிட்டுட்டால் நான் முதல் ரக்காத்துக்கு என்ன பண்ணிட்டேன்? சுஜூதுக்கு போயிட்டேன். ஒரு ரக்காத்துடைய எண்டிங்க்கு வந்துட்டேன்னு சொன்னா, 2ஆம் ரக்காத்தையும் சேர்த்து தொழுது சலாம் சொல்லிவிட்டு துயிறுவான். அப்ப என்ன பண்ணணும்? 1வது ரக்காத்துக்கு நான் சுஜூதுக்கு போயிட்டேன். அது சுஜூதுல இருந்து 2வது ரக்காத்துக்கு எந்திரிச்சு நிக்கிறேன்னு சொன்னா, அந்த 2 ரக்காத்தையும் பூரணமா தொழுது போட்டு போணும்.
மூணாம் ரக்காயத்தை சஜிதா கொண்டு கைதிட்டால், மூணாவது ரக்காத்து இப்ப 2 ரக்காத்து முடிச்சு அத்தஹியாத்து ஓதி 3வது ரக்காத்துக்கு எந்திரிச்சாச்சு. இந்த 3வது ரக்காத்துலயும் நான் சுஜூதுக்கு போய் அதையும் ஒரு முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன்னா, முறிக்க மாட்டான். நாளையும் தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு விட்டுற வேண்டியதுதான். நிரப்பமாக தொழுது பின்பு நஃபில் தொழுதவனாக இமாமை தொடருவான். அப்ப என்ன பண்றது? லுகர் தொழுகை நான் தனியாவே தொழுதுட்டேன். 3 ரக்காத் தொழுது முடிச்சுட்டேன். சுஜூதுக்கும் போயிட்டேன். 4வது ரக்காத் எந்திரிச்சு நிக்கிறேன். இப்பதான் இக்காமத் சொல்றாங்கன்னு சொன்னா, நானே 4 ரக்காத்தையும் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு தனியா தொழுது முடிச்சுட்டு, அப்புறம் இமாம் கூட போய் நின்னு, நான் 4 ரக்காத் நஃபில் தொழுகிறேன்னு சொல்லி நியத் வச்சுக்க வேண்டியதுதான். இமாம் ஃபர்து தொழுதப்பாரு, நம்ம நஃபில் தொழுகலாம். அது ஜாயிஸ். இமாம் நஃபில் தொழுக வச்சு போட்டு நம்ம ஃபர்லுக்கு போய் நிக்கிறது ஜாயிஸ் கிடையாது. சரி. ஆனா இது எதுலதான்? லுகர்லயும், இஷாலையும் தான் கூடும். அசரு, ஃபஜ்ரு, அசர்ல கூடாது. ஏன்னா, அசரு வக்கத்தில் பாருங்க, நிரப்பமாக தொழுது பின்பு நஃபில் தொழுதவனாக இமாமை தொடருவான். அசரு வக்கத்தில் தவிர, அசர்ல கூடாது. ஏன்? அசருக்கு பின்னாடி என்ன கிடையாது? நஃபில் தொழுகை கிடையாது. மக்ரூஹ் தஹரீம் ஆயிடும். அதனால தொழக்கூடாது. அசரில் துயரான். அசர் தொழுகையில என்ன பண்ண மாட்டான்? ஃபாலோ பண்ண மாட்டான். அப்போ ஒரு கேள்வி கேட்கலாம். ஏன் ஹசரத் ஃபஜ்ரு தொழுகல? ஃபஜ்ருங்கிறத ஏன் இங்க சொல்லல? ஃபஜ்ர்லயும் அதே மாதிரி தானே பின் சுன்னத் கிடையாதுல்லன்னு சொன்னா, இங்க எத பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? நவ்வால் ரக்காயத்த பத்தி பேசிட்டு இருக்கிறோம். முதல்லயே நவ்வால் அல்லாத ரக்காயத்த பத்தி முடிஞ்சு போச்சு. அதுலதான் ஃபஜ்ரு மகரிபும் பேச்சு முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறோம்? லுகரு, அசரு, இஷா. புரியுதா? அதனாலதான் இங்க அசரு வக்கத்தில் தவிரன்னு சொன்னாங்க. ஃபஜ்ர்லயும் தொழுக மாட்டான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சரிம்மா. நஃபில் தொழுகையில் தொடங்கினவன் முறிக்க மாட்டான். இப்ப இதெல்லாம் என்ன தொழுகை? பரல தொழுகையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். நான் லுகர தனியா தொழுதுட்டு இருக்கிறேன். அப்ப தொழுகைக்கு இக்காமத் சொல்லிட்டு என்ன பண்ணேன்? ஃபஜ்ர் தொழுகிறேன், இக்காமத் சொல்லிட்டு என்ன பண்ணேன்? மகரிப் தொழுதுட்டேன், இஷா தொழுதுட்டு இருக்கிறேன். இதுக்குதான் பேசிட்டு இருக்கிறோம். நஃபில் தொழுகையில் அல்ல. நஃபில் தொழுகையில் முறிக்க மாட்டான். முழுமையா முடிச்சிட்டு போவான். அதே நேரத்தில் லுகருடைய சுன்னத்தில், ஜும்ஆவுடைய சுன்னத்தில் தொடங்கினவன். லுகருக்கு முன் சுன்னத் 4 ரக்காத் இருக்குது. ஜும்மாக்கு முன் சுன்னத்து 4 ரக்காத் இருக்குது. இதில் தொடங்கினவன் 2 ரக்காத் அவன் தொடங்கின பின்னாடி என்ன பண்ணிட்டாங்க? இக்காமத்து கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா, 2 ரக்காத்தில் சலாம் சொல்லிவிட்டு துயர்ந்து 2 ரக்காத்துல சலாம் சொல்லி முடிச்சுட்டு, இமாமை போய் ஃபாலோ பண்ணி, பின்பு அந்த சுன்னத்தை கலா செய்வான். பிறகு இப்போ விட்டுட்டு போயிருக்கிறோம் இல்லையா? அந்த சுன்னத் தொழுகை என்ன பண்ணணும்? மீண்டும் கலா செய்யணும். இப்போ தாய் தந்தை கூப்பிட்டா என்ன பண்றது? அந்த சட்டம் சொல்லித் தராங்க. இனி தாய் தகப்பனில் ஒருவருடைய கூப்பிடுதலுக்காக பரது தொழுகையை முறிக்கான். பரது தொழுகை என்ன பண்ணக்கூடாது? முறிக்க கூடாது. தொழுது முடிச்சிட்டு போய் பதில் சொல்லணும். நஃபில் தொழுகையில் இருக்கிறதை அறிந்து கூப்பிட்டால், தொழுதுட்டு இருக்கிறேன்னு தெரிஞ்சே கூப்பிட்டால், ஜவாபு சொல்லான். ஜவாபு சொல்லக்கூடாது. தொழுது முடிச்சிடணும். அறியாமல் கூப்பிட்டால் ஜவாபு சொல்லுவான். அப்ப நம்ம தொழுதுட்டு இருக்கிறதே தெரியல, நஃபில் தான் தொழுதுட்டு இருக்கிறோம்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணலாம்? நம்முடைய தொழுகையை விட்டுட்டு அம்மா அப்பாவுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு திரும்பி நம்ம என்ன பண்ணணும்? தொழுகையை கலா செய்யணும். சரிம்மா. ஏன்னா இப்ப பேசிட்டோம்ல, பேசின தொழுகை முறிஞ்சு போயிருமே. இப்ப ஹராம்னா என்ன? முபாஹ்னா என்ன? அதை விளக்கம் சொல்றாங்க. இனி ஹராம் என்பது அதை அல்லாஹு தாலாவுக்காக விடுகிறது கொண்டு சவாபு கொடுக்கப்படும். அதை செய்யறது கொண்டு வேதனை செய்யப்படும். அப்படித்தானே? அல்லாஹு தாலா ஹராமாக்கினதை செஞ்சா வேதனை கிடைக்கும். அல்லாஹு தாலாவுக்காக அந்த காரியத்தை விட்டால் நமக்கு நன்மை கிடைக்கும். அல்லாஹு தாலா நம் செய்த ஹராம்களை, பாவங்களை அல்லாஹு தாலா மன்னிப்பானாக. அவருடைய பரக்கத்தினால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எஞ்சியுள்ள வாழ்க்கையை எச்சமுள்ள வாழ்க்கையாக ஆக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். முபாக ஆகிறது. முபாகனா என்ன? அதை செய்தாலும் விட்டாலும் சவாபும் இல்லை, வேதனையும் இல்லை. ஓகே, கூடும். ஓகே அப்படிங்கிறதா. செஞ்சா நன்மையும் இல்லை, விட்டா பாவமும் இல்லை, வேதனையும் இல்லை. ஆனா என்னது? கேள்வி கணக்கு வரும். நிஜம்தான், உண்மைதான், என்னன்னு இதெல்லாம் அரபிக் டேர்ம் நஅம் அப்படின்னு சொல்லி போக்கப்பட்ட சுவாலுக்கு ஜவாபுன்னு சொல்லுவாங்க. அதாவது அங்க ஒரு மறைந்து இருக்கும் ஒரு கேள்விக்கான பதில். அப்ப எதுவுமே இல்லையா? பிரச்சனை இல்லையானா அப்படி கிடையாது. நிஜம்தான், உண்மைதான். கேள்வி கேட்கப்படாதுன்னா இல்ல இல்ல. அதன் பேரில் லேசாகி கேள்வி கணக்கு கேட்கப்படும். முபாகான காரியமா இருந்தாலும் என்னது? மறுமையில் அல்லாஹு தாலாவிடம் கேள்வி கேட்கப்படும். இப்ப நல்ல நியத்துகள் வைக்கிறதுனால இந்த ஆகமாக்கப்பட்ட காரியங்களும் முஸ்தஹப்பான நன்மையான காரியங்களா மாறிவிடும். சரிம்மா, இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நம்ம மீதமுள்ள இந்த பாடத்தை முடிச்சிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி